15 சென்ட்ல 6 பெட்ரூம் 2 கிச்சன், அதே மாதிரி எல்லா பெட்ரூம் பாத்தீங்கன்னா அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. 2300 ஸ்கொயர் ஃபீட்ல பக்காவான அல்ட்ரா லக்ஸஸ் பங்களா ஹோம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், பிளாட் பேலஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ், கிட்டத்தட்ட ஒரு 8 கார் அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்லாக் போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 2 கார் அளவுக்கு ஷெட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. ஸோ வெளியே கெஸ்ட் யாரா வந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கீழே வந்து ஃபுல்லாவே மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. வீடு முழுக்க வந்து தேக்கால பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சின்ன சிட் அவுட் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லைட்டை பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா பழைய மாடல்ல வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டோர் வந்து நல்ல கிளாஸ் போட்டு அந்த காலத்துல ஸ்டைலிஷா பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா இரும்பு கம்பி போட்டிருக்காங்க. அதனால சேஃப்டிக்கு வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீட்டோடைய ஹால் நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. நல்ல லக்ஸூரியஸ் லுக்ல வந்து நல்ல ஆர்கிடெக்ட் டிசைன்ல யோசிச்சு பண்ணியிருக்காங்க. செட்டப்பா பாருங்களா, கிளாஸ், இது வந்து விண்டோ, ஹால்ல விண்டோ நீங்க பாத்துருப்பீங்க, மேல இருந்து கீழே வர விண்டோ. ஸோ வென்டிலேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடை பாத்தீங்கன்னா ஒரு வார்ம் லைட் லுக்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு விண்டோ வச்சிருக்காங்க, இங்க ஒரு விண்டோ வச்சிருக்காங்க. மாடி படிக்கட்டை வந்து கீழே இன்சைடு வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம், கீழே இருக்க ஒரு கிச்சன் இருக்கு. அதே செட்டப்ல வந்து மாடியில வந்து 3 பெட்ரூம் ஒரு கிச்சன் வச்சிருக்காங்க. ஸோ வீட்டோட செட்டப் பார்த்துருப்பீங்க, நிறைய சோஃபா எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான அழகான சோஃபாவை இந்த மாதிரி அழகா ஸ்டைலிஷா செட் பண்ணிக்கலாம். வீட்டோடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு. அதே மாதிரி அப்படியே மூவ் பண்ணி வந்தீங்கன்னா வீட்டோடைய செகண்ட் பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு. அதே மாதிரி வீட்டோடைய 3வது பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு. இது வந்து கிச்சன். கிச்சன் பக்கத்துலேயே வந்து ஒரு டைனிங் போட்டிருக்காங்க. ஸோ டைனிங் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா வந்து பிரைவேசியா நீங்க வந்து ஃபேமிலியா வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போட்டு அழகா செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்படி இங்க வந்தீங்கன்னா டைனிங் செட்டப், இது ஒரு வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு வந்து ஒரு விண்டோ செட்டப் வச்சிருக்காங்க. டைனிங் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் வச்சிருக்காங்க. அப்படியே கிச்சனுக்கு வந்துருங்க. இதான் வந்து கிச்சன் செட்டப். கிச்சன்ல பாத்தீங்கன்னா சிம்னி வைக்கிறதுக்கான செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு புது சிம்னி கூட வாங்கி வச்சுக்கலாம். 2 விண்டோ இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பக்காவான மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் தேக்கில பண்ணிருக்காங்க. சிங்க் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டோர் ரூம் வச்சிருக்காங்க. ஸ்டோர் ரூம்லயும் பாருங்க ஃபுல்லாவே வந்து ரேக் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. செல்ஃப் செட்டப் இருக்கு. ஸோ நீங்க தேவைப்பட்டா நீங்க வந்து மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. 3 பெட்ரூம்ல வந்து இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல நீங்க பாருங்க பெரிய கட்டல் போட்டிருக்காங்க. பக்கத்துல அதே மாதிரி ஒரு பெரிய கட்டல் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு டேபிள் வச்சிருக்காங்க, அங்க ஒரு சேர் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய பீரோ, டபுள் டோர் பீரோ, அந்த பக்கம் ஒரு பெரிய பீரோ, வாஷ் பேஷன். இவ்வளவு செட்டப் வச்சும் பாருங்க அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். 3 பெட்ரூம் இந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸா அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுல வந்து கிங் சைஸ் பெட் போட்டா கூட இன்னும் பாத்தீங்கன்னா டேபிள் வச்சுக்கலாம். அந்த பக்கம் 2 பீரோ எல்லாம் வச்சுக்கலாம். அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் வச்சிருக்காங்க. வீட்டோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மேல ஃபுல்லா ஷெட் போட்டு பக்கத்துல ஃபுல்லா இரும்பு கம்பி போட்டு ஃபென்சிங் போட்டு டோர் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். உங்க பிள்ளைங்க இருந்தாலும் வெளியே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மழை டைம்ல வந்து நீங்க வந்து துணிகாய போட்டுக்கலாம். அதுக்கான எல்லா செட்டப்பும் இங்க இருக்கு. அது மாதிரி வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. அந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து அழகான செட்டப், பைப் செட்டப் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. கையில தான் துவைப்பீங்கன்னா அதுக்கான செட்டப் இருக்கு, பைப் செட்டப் இருக்கு. இதை தள்ளி நீங்க வீட்டுக்கு பின்னால பாருங்க, அந்த பக்கம் இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 சென்ட் இருக்கு. இந்த பக்கம் 2 ஸ்டோர் ரூம் வச்சிருக்காங்க. ஏதாவது பொருள் போட்டுக்கலாம். பிளான்ஸ் ஆல்ரெடி நிக்குது, மாமரம் அந்த மாதிரி. நீங்க தேவைப்பட்டா இன்னும் நீங்க எவ்வளவு மரங்களோ செடிகளோ அழகா வளர்த்துக்கலாம். வீட்டை சுத்தி வர்ற மாதிரி செட்பேக் அழகா போட்டிருக்காங்க. வீட்டோட மாடிப்படியை வந்து உள்ளாடி வச்சிருக்காங்க. பழைய படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பங்களா வீடு அப்படிதான் அப்படியே கரங்கி போகும். அந்த மாதிரிதான் இருக்கு. ஃபுல்லா அந்த கைப்பிடி எல்லாம் வந்து தேக்கல பண்ணியிருக்காங்க. மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து ரெட் கலர்ல நல்லா ஸ்டைலிஷா, ஒரு பிங்க் கலர்ல இருக்கு மார்பிள்ஸ், நல்லா ஸ்டைலிஷா இருக்கு. வீட்டோட மாடிப்படிக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ மாடிப்படியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொத்து லைட்டை பாருங்க, ரொம்ப அழகா ஸ்டைலிஷா இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்க 3 பெட்ரூம் இருக்கு. மாடியிலேயே 3 பெட்ரூம் இருக்கு. பால்கனி வச்சிருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் விண்டோ செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பால்கனி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. மாடியில வந்து பால்கனி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, விண்டோ செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பாருங்க, நான் சொன்னேன்ல, இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரோடு, பஸ் போகுது, ஆன் ரோட் லாரி எல்லாம் போகுது. ஆன் ரோட்ல தான் நம்ம வீடு இருக்கு. மாடியிலையும் பாத்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கு. அதோடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம், அதே மாதிரி அந்த பக்கம் தேர்ட் பெட்ரூம். கீழே இருக்கிற மாதிரி அதே செட்டப்ல தான் அந்த பெட்ரூம் செட்டப்பா வச்சிருக்காங்க. அதனால பிரச்சனை கிடையாது. மாடி வீட்டுக்குள்ள இருந்து மொட்டை மாடிக்கு போனா உள்ளாடியே ஸ்டெப் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, மாடியில நீங்க வந்து வாஷிங் மிஷின் வைக்கணும்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இப்படியே மொட்டை மாடிக்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கிச்சன், கீழே இருக்கிற மாதிரியே ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாவே வந்து கிச்சன் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. 2 சிங்க் வச்சிருக்காங்க, 2 பைப் வச்சிருக்காங்க.
அதே மாதிரி விண்டோ வச்சிருக்காங்க, 2 விண்டோ வச்சிருக்காங்க, சுவிட்ச் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு நீங்க வந்து சிம்னி வைக்கணும்னா கூட மேல செட்டப் பண்ணிக்கலாம், அதுக்கான செட்டப்பும் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க ஃபுல்லாவே செல்ஃப் இருக்கு. அப்படியே நீங்க ஒரு மாடல் கிச்சனா டோர் போட்டு செட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிள் போட்டு இதை வந்து டைனிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாஷ் பேசின், கிளாஸ், விண்டோன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. டைனிங்ல வந்து ஃபுல்லாவே நீங்க உங்களுக்கு தேவையான என்ன மாதிரியான மளிகை பொருள் எல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி செட்டப்ல சூப்பரா கிச்சனை செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அல்ட்ரா லக்ஸரியூஸ் பங்களா எங்க இருக்கு அப்படின்னா நாகர்கோயில் பாம்பன் விலை ஜங்ஷன்ல தான் இருக்கு. இந்த பங்களால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வாட்டரும் இருக்கு, முனிசிபாலிட்டி வாட்டரும் இருக்கு, போரிங் வாட்டரும் இருக்கு. ஸோ பக்காவான வீடுங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆன வீடு. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா 3 கோடி இருந்தா கூட கட்ட முடியாது. ஆனா ஒட்டுமொத்த இந்த வீட்டுக்கு 15 சென்ட் பிளஸ் இந்த வீட்டுக்கு சேர்த்து அவங்க சொல்ற விலை பாத்தீங்கன்னா 2.5 கோடி தான். நாங்க உங்களுக்கு பேசி வாங்கி தரோம். இந்த வீடு பிடிச்சிருந்தா இமீடியட்டா கீழே நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வாங்க.